அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் பண்ணுற வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த வரிசையில் இந்த வீடியோ இந்த தனுவாஸ் இப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த தனுவாஸ் கவுன்சிலிங் ஒவ்வொரு கேட்டகரி வைஸு, கம்யூனிட்டி வைஸு, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மொத்த விஷயங்கள் அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்குறோம். ஸோ தனுவாஸோடைய கவுன்சிலிங் ப்ராசஸை கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வர வீடியோலையும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வைஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, எப்படி இருக்குது, எத்தனை ரவுண்டெலாம் நடக்கும், இந்த மாதிரி மொத்த விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினி ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த தனுவாஸ் லேட்டஸ்ட்டு அப்டேட்டுன்னு சொல்கிறத விட இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கு எப்படி எந்த மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு அகாடமிக்கு பிபிஎஸ்சிஏஹெச் இந்த கோர்ஸுக்கு, அடுத்த ரவுண்டு எப்படி கிடைக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பர்டிகுலராக பார்த்தோம்னா பிபிஎஸ்சிஏஹெச்சுக்கு அகாடமிக் ஸ்ட்ரீமு ஜெனரல் கேட்டகரி ஓகேங்களா. இந்த ஓசி கம்யூனிட்டி பொறுத்தவரை மொத்தம் 487 சீட்டு அலாட் ஆகிருக்கு. 487 சீட்டு, 87 பேருக்கு செலெக்ஷனிஸ்டாக இருக்காங்க. இவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. 31 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்றது இப்போ ஸ்டேட்டஸ் எல்லாம் வேக்கன்சி தெரியாமல் இருக்குது. ஸோ இப்போ எது வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கு, அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, அடுத்த ரவுண்டுக்கு எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கின்றதை தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ ஓசி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் 199 அதில் தான் கிடச்சிருக்கு ஓசி, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பிசிக்கு 196, பிசிஎம் 194, 194.5, எம்பிசி 197, எஸ்சி 196, எஸ்சிஏ 193, எஸ்டி 192.5. அப்போ மார்க் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக டாப் மார்க்கில் தான் போயிட்டுருக்குங்க ஃபஸ்ட்டு ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அப்போ இதில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, இல்லை சீட் எவ்வளோ வேக்கன்சி பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த ரவுண்டு வரும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அடுத்த ரவுண்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேக்கன்சி தெரியணும். இந்த வேக்கன்சி தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு 10 சீட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த இன்டர்னல் அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் போட்டுருவாங்க. அப்கிரேடு கேட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் முன்னாடியே அது அப்கிரேடு கேட்டவங்களுக்கு காலேஜ் மாறும், கோர்ஸ் மாறும். வெயிட்டிங் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு அடுத்த ரவுண்டு கூப்பிடுவாங்க. அப்போ மார்க் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மேபி ஒரு 1/2 மார்க்கு 1 மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுவும் நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி தான். எவ்வளோ சீட்டு வேக்கன்சி வருது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா. அப்போ ஓவராலாக ஒரு ஐடியா பார்க்குறப்ப எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 190க்கு மேலே இருந்தால் ஒரு சேஃபாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ட் எஸ்சிஏவுக்கு 192 அந்த மாதிரி எல்லாமே 190க்கு மேலே இருந்தால் தான் ப்ளஸில் இருந்தால் கொஞ்சம் நம்பி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா தெரிகிறது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசுவோம். கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கட் ஆஃப் பற்றினா பார்க்கலாம். தேங்க்யூ.